அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு, மிகவும் முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. ரொம்பவும் அற்புதமான நாள், இந்த வருஷத்தின் கடைசி நாள்னு கூட சொல்லலாம். அதாவது 8/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று அஷ்டமி இருக்குது. இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைய நாள் 8ஓட ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த 8 பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியோடைய ஆற்றலை கிரகிக்கக்கூடிய தன்மை இந்த 8 அப்படின்ற நம்பருக்கு உண்டுங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வ செழிப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி, நம்ம எதை செய்தாலும் நமக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நம்பரும் இந்த 8. இந்த 8க்குரிய நாள் இன்றைக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 8. அதே போல் வருஷத்தை கூட்டினீங்கனாலும் 8 வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் அஷ்டமி வந்திருக்கு, வளர்பிறை அஷ்டமி இருக்குது, அதுவுமே 8. அதே போல் மாதம் பார்த்திங்கன்னா 12. அதே போல் கார்த்திகை தமிழ் மாதத்தின் நாள் பார்த்திங்கன்னா இன்று கார்த்திகை 23. இந்த 2யும் 3யும் கூட்டினீங்கன்னா 5 வரும். அதே போல் 1யும் 2யும் கூட்டினா 3 வரும். இதை 2யும் கூட்டினீங்கன்னா 8 வரும். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி 8ஓட ஆதிக்கம் நிறைந்த நாளாக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் பெருசாக ஒன்றும் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாங்க. இந்த நாளை நீங்கள் தவற விடாமல், அதாவது உங்களுக்கு எப்பொழுது இன்று நேரம் கிடைக்குதோ, இன்று இரவு 8 மணிலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம், 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் பண்ணலாம், இல்லை 8லேருந்து 9 மணி வரைக்கும். இந்த நேரம்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஒரு 8 நிமிஷம் மட்டும் உங்களுக்கான டயத்தை ஒதுக்கி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான 8இன் ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த 8 இன்று எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இதே போல் 8 பலமுறை வருது, 5 பலமுறை வருது, 3, 1 இது போல் பலமுறை வந்த எண்ணே திருப்ப திருப்ப வந்து கொண்டே இருக்கிறது தான் நம்ம ஏஞ்சல் நாள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏஞ்சல் டே, தேவதைக்குரிய நாள். இந்த நாளை நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களாக இருக்கட்டும், நம்ம செய்கிற வழிபாடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்காம போகாது. நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண போகிறதில்ல, நீங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஒரே ஒரு இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்று உங்களுக்கு எப்பொழுது டைம் கிடைக்குதோ ஒரு 8 நிமிஷம் மட்டும் ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக உங்களுக்கான தேவைகளை நீங்கள் கேட்கக்கூடிய நேரமாக அதை நினச்சி கொண்டு நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்யலாம். பூஜை ரூமுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம், மாதவிடாய் காலத்திலையும் செய்யலாம். பிரபஞ்சத்திடம் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வைக்க போகிறீங்க. ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் மேட்டு, பலகை, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெட்ஷீட் போட்டு அது மேலே உட்காந்துக்கோங்க. கண்ணை நல்லா மூடிக்கோங்க. நல்ல மூச்சை நல்ல வெளியில் இழுத்து விடுங்க. நல்ல மூச்சை இழுங்க, வெளியில் விடுங்க. இது போல் 3 முறை செஞ்சுடுங்க. செஞ்சுட்டு உங்களுடைய கண்ணை மூடிட்டு உங்களுடைய புருவ மத்திக்கு நடுவில் இந்த 888 அப்படின்ற நம்பரை கொண்டுட்டு வாங்க. கண்ணை மூடிக்கிட்டீங்க. உங்களுக்கு எதற்க இந்த 888 அப்படின்ற நம்பர் இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் மிதந்துட்டு இருக்குது, உங்களுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு அந்த 888 தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டும், நல்ல ஒரு செல்வம் நிலை என்னிடம் இருக்க வேண்டும், நாம் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாற வேண்டும், என் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி வேண்டும், நல்ல வேலை வேண்டும், அதுபோல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த 888 நீங்கள் கேட்க போகிறீங்க. மனதால் கண்ணை மூடிக்கொண்டு உங்கள் எதற்கு அந்த 888 அப்படின்ற நம்பர் இருக்குது, அதுகிட்ட தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, நான் நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஈர்க்கும் காந்தமாக மாறுகிறேன், என்னை தேடி 24 மணி நேரமும் பணம் வந்து கொண்டே இருக்குது, நான் செய்கிற பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு கிடைச்சி அதன் மூலயமாக 4 திசைகளில் இருந்தும் பணம் என்னை தேடி வருது அப்படின்னு கூட நல்ல நல்ல அஃபர்மேஷன் உங்கள் மனசில் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல் பாசிட்டிவாக உங்களை தேடி வர்றது போல், நடந்து முடிஞ்சது போல் ஒரு அஃபர்மேஷனை உங்களுக்கு முன்னாடி அந்த 888 அப்படின்ற நம்பரை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு
நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ இதையே ரிப்பீட்டடாக 8 நிமிஷம் மட்டும் கண்ணை மூடி எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இதையே நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க 8 நிமிஷம் வரைக்கும். ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா உடனடியாக கண்டிப்பாக அது நடக்கும். சப்போஸ் ஒரு 2-3 விஷயம் எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த விஷயத்தை ரிப்பீட்டடாக இந்த 8 நிமிஷம் வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருங்க. கண்டிப்பாக இந்த 8 நிமிஷத்தில் அந்த ட்ரிபிள் 8 உங்களுடைய இமேஜினேஷனில் கொண்டுட்டு வந்து நீங்கள் கேட்கப்படும் போது நிச்சயமாக இந்த ட்ரிபிள் 8 நீங்கள் கேட்டதை கொடுக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த ட்ரிபிள் 8 வந்து மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு. சப்போஸ் உங்களால் கண்ணை மூடி வந்து இதை செய்ய முடியல அப்படின்னா ஒரு நோட்டில் நீங்கள் க்ரீன் கலர் பென்னு, ப்ளூ கலர் பென்னு, எந்த ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. ஒரு நோட்டில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது வந்து உங்களுக்கு கிடைச்சது போல் நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதலாம். 8 நிமிஷத்துக்கு உங்களுக்கு நீங்கள் கிடைச்சது போல் ரிப்பீட்டடாக நீங்கள் எழுதலாம். வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை இன்று நீங்கள் 12 மணிக்குள்ளே நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். அந்த 8 நிமிஷம் வரைக்கும் ட்ரிபிள் 8 நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. ட்ரிபிள் 8 கிட்ட தான் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது இந்த ட்ரிபிள் 8 அப்படின்ற ஏஞ்சல் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும். நீங்கள் என்ன கேட்டாலும் தரும். இது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய அற்புதமான நம்பர். நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். நல்ல நல்ல விஷயங்களை கேட்கும்போது அதே போல் பணத்தை மிகுதிப்படுத்தி கொடுக்கக்கூடியது, செல்வத்தை அதிகப்படியாக நம்மிடம் சேர்க்கக்கூடிய ஒரு நம்பரும் இந்த ட்ரிபிள் 8. இந்த ட்ரிபிள் 8 பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் போல் இருக்கும் பாருங்கள். பிரபஞ்சத்தோட சக்தியை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இந்த 8 உண்டு. அதனால் இந்த நாளை தவற விடாமல் உங்களுக்கு என்னென்ன அஃபர்மேஷன் இருக்கோ, என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதை பாசிட்டிவாக இன்று நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுடைய மனக்கண்ணில், அதாவது உங்களுடைய புருவத்துக்கு மத்தியில் இந்த 8 நிறுத்தி நீங்கள் அதனிடம் கேளுங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்வீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இது மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 8 நிமிஷம் மட்டும் இதை நீங்கள் செஞ்சால் போதும். ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல இருந்து கொண்டு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்டதை கொடுக்கும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னாலுமே அந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது பணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சில பேருக்கு 1 hour 2 hourலேயே நடக்கும். சில பேருக்கு மறுநாளே அவங்க கேட்டது கிடைச்சிருக்கும். சில பேருக்கு ஒரு வாரம் தள்ளி போகும். ஒவ்வொருத்தவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் தான். ஆனால் நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.